19 கொஸ்டின். எட்டுத்தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். தவறான இணை. இதில் குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தர். முல்லை ஓதாந்தர் தவறான இணை. பின்வருவது தவறான தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்தவர்கள் சீதகாதி. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னை கொண்டுடற் செய்வான். இவ்வடியில் கைத்தொன்று என்பது கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கும். கூலை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை மேற்கதுவா எதுகை. தன்வினை வாக்கியை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவன என்னும்மை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லின் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல்லறிக. இயல்பு. ஓரெழுத்து ஒரு முடிச்சொல் அம்பு. குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை கண்டது. குழலிக்குப் பாடத்தெரியும் சந்திப்பிழை இப்பு. தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் மணிமுடிதான் தமிழ் சொல். பொருந்தாத இணையை சுட்டுக. மருதம் நண்பகல். மிசை எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதில் எதிர்ச்சொல் தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். 23 நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். 24 சரியான கூட்டை தேர்வு செய்க. இதில் இவர் காலம் தாய்மானவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இதுதான் சரியானது. தாய்மானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்று யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்று சொன்னது கலிலியோ. 28 தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று தம் கல்லறையில் ஜீவிப்போம். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை சாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். வீறுபெரு. துரைமாணிக்கம் என்பது இவரின் பெயர். பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களை குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்பூமி மீனாட்சிசுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பன்னாடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை. அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்து வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்பெயர் பிரிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. சித்தரில் ஆடி சித்தர் திருமூலர். லிட்டன் பிரபுவிலி இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதிய நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் வகை பருவம். பெரிய புராணத்தை சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரப்பிள்ளை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். 48 புலர்ந்து புலருக. தடக்கருங்கிறதுக்கு பெரிய யானை. என்குனா கரடி. வல் உகிர்னா கூர்மையான நகம். தெரிசனம் காட்சி. 49 குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவர்களின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் என்பது எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இப்படி இடம்பெற்ற நூல் மணிமேகலை.
குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோள் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந் தன்னை நிறுத்தினான். கூற்றுக்குரியவர் யார்? குகன். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 1 ஏலாதி. பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்த நூல் யாது? நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களின் உள்ள டேஸ் நல்லெண்ணங்கள், பொருட்பெயலின் இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒளிப்பியல். 59 வேய்ப்புரை தோல் என்ற உவமையை தொடரை பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். 61 தாய்மொழி உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அயர் கூற்று வாக்கியம். 62 பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். 63 அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. கக்கா, கிக், கீ, கே, கோ. இதுதான் கரெக்டானது. 67 சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை, திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மான்னா மறையின மான், மறையின வேதம். 69 ஜெராக்ஸ் ஒளி நகல். 70 மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. 71 பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். 72 பயனினம் பசுமை ப்ளஸ் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவருப்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை கண்ணோய். இதுதான் தப்பான ஆன்சர். 76 பொருந்தான இணை எழுதுக. வடமலையில் இருந்து வந்தது கரி, மிளகு. தப்பு. அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. மருங்கை, மிளகு, முசிறி, மூசூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனி ஆண்ட பெண்ணரசி எனும் புகழ் பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊர்களின் பெயர். ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டு 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். 83 தபோலி என்றும் சிற்றூர் எந்த மாவட்டத்தில் ஒரு மராட்டிய மாநிலம். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். 85 தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்ட்ஸ் முல்லர். 86 இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்ற என்றவர் எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இயக்க மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. 90 வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. 91 ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழின்பன். தமிழகத்தின் வேற்றோர் வாணிதாசன். வாழ்வியல் செம்மையை செய்பவனே நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டுகிறார்? சீத்தலை சாத்தனார். வாசிகர் அப்பர் தருமேனர் தண்டகவேந்தர் என்றழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். ஏறுமுனை நேரிங் எதுவுமே இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. காவிரி சிந்து தந்தை என்று அழைக்கப்படுவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளின் எண்ணிக்கை 599. நாயின் வாயினே தன்னை நீரொன நவ்வி நாவினால் நக்கி விக்குமே வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதுவராக அவை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. சென்றில் தமிழ் முடிஞ்சு.